அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பைனாப்பிள் கேசரி பண்ண போறோம். செம்ம டேஸ்டா, வெரி ஈஸியா சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. நான் பைனாப்பிள் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 கப்பு ரவா எடுத்துக்கிறேன். 1.25 கப்பு ஜீனி எடுத்துக்கிறேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இருக்குது. சரிங்களா? போதுமான நெய் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். ஒரு 50 ஆயில் ஊற்றிங்க. போதும். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடாகனதும் திராட்சையை இதோட போட்டுக்கிறோம். இது லைட்டாக பப்புள்ஸ் மாதிரி வரட்டும். நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதோட முந்திரியை போட்டுக்கிறோம். சரிங்களா? முந்திரியை போட்டுங்க. முந்திரியை போட்டு இப்படி கிளறிட்டு நல்லா பப்புள்ஸ் மாதிரி வருதுங்களா? இந்த டைம் என்ன பண்ணுறோம்னா 1 கப்பு ரவாவை இந்த ஆயிலோட போட்டு விடுங்க. இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். சரிங்களா? வெரி ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சரிங்களா? இந்த ஆயிலோடைய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா ரோஸ்ட் கலர் வரட்டும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு ஒயிட் கலராக வரணும். சரிங்களா? கொஞ்சம் நல்லா வரட்டும். நல்லா பரட்டி விடுங்க. 3 கப்பு 1 கப்பு ரவா எடுத்துக்கிறேன். 3 கப்பு தண்ணி எடுத்து நான் ஹீட்டரில் ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதோட தான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஹீட்டரில் தண்ணி 3 கப்பு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே இந்த சூடு தண்ணியை அப்படியே எடுத்து ஊற்றி விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். சரிங்களா? நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் 1 கப்பு ரவாவுக்கு. நல்லா போட்டதும் கொதிச்சுட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இதோட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணின இந்த பைனாப்பிளை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த பைனாப்பிளை இதோடைய நல்லா வெந்து வரட்டும். அப்படியே மணியாக இருக்கும், முத்து முத்தாக இருக்கும். இந்த கேசரி ஒரு கொதியல் வரட்டும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே எடுத்த அளவே நீங்களும் எடுத்துங்க. 1 கப்பு ரவாவுக்கு 1.25 கப்பு ஜீனி எடுத்துங்க. சரிங்களா? எப்படி வருது பாருங்கள். இப்போ இதோட என்ன செய்கிறேன்னா நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நான் ஆரஞ்சு கலரு லிக்யூடு ஒரு கொஞ்சம் போல் ட்ராப்பு சேர்த்துக்கிறேன். போதும். இந்த கலரை அப்படியே சேர்த்தோம். நல்லா கொதிச்சு வருது. சூப்பராக வருதுங்களா? ட்ரை ஆகிட்டு இப்போ இதோட என்ன பண்ணுறோம்னா நம்ம ஜீனியை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? ஜீனியை சேர்த்துக்கிறோம். எப்படி இருக்குது பாருங்க. 1.25 கப்பு ஜீனி எடுத்துக்கிறேன். இந்த ஜீனியை சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. இந்த சீனியோட செம்மையாக இருக்குது மனம். சீனி போடையும் அப்படியே இலகி ஓடுது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த பைனாப்பிள் கேசரியை செஞ்சு பாருங்கள். அரைச்சி ஊற்றாமல் இது ஒரு மெத்தடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சு நல்லா பரட்டி விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ இதோட என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் போல் ஒரு சிட்டிக்கு போல் உப்பு சேர்த்துங்க. சரிங்களா? போதும். நல்லா கலரி விடுங்க. சரிங்களா? எப்படி இருக்குங்க? அப்படியே மணியாக இருக்குது. நல்லா பரட்டி விடுங்க. நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம். இப்போ என்ன பண்ணுறோம்னா நெய் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? ஆஹா, சூப்பராக இருக்குங்க. நான் இந்த நேரத்தில் என்ன செய்கிறேன்னா நல்லா ஃபுல் கரண்டியாக எடுத்து நெய் நல்லா எடுத்து விட்டு அதோட நல்லா கலரி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த நெய்யோட நல்லா 100 கிராம் நெய் இருக்கும். 100 கிராம் நெய்யை இதோட சேர்த்துங்க. எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். 50 கிராம் ஆயிலு 100 கிராம் போல் நீங்கள் நெய் போட்டுங்க.
மனம் செம்மையாக இருக்குங்க. சூப்பராக ஆயிடுச்சு. அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதுங்களா? இந்த மாதிரி அந்த கனமான பாத்திரமாக எடுத்துங்க செய்கிறப்போ. இப்போது இறக்க போகிற டயத்தில் நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறேன். ஒரு 5-6 ஏலக்காய் இதோட நல்லா போட்டு கிளறிங்க. போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சூப்பராக வந்துடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இது மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதுங்களா? போதும். கரெக்டான லெவலு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குங்களா? பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பைனாப்பிள் கேசரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெரி சிம்பிள். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.